திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி பங்கீடு குறித்து திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்திட திமுகவில் KN நேரு, உதயநிதி ஸ்டாலின், ராசா, பெரியசாமி உள்ளிட்டோர் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக ஆகிய கட்சிகளுடன் ஏற்கனவே முதல்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தையை நடத்துகின்றனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை 2 தொகுதிகளோடு சேர்த்து பொது தொகுதி ஒன்றிலும் போட்டியிட விடுதலை சிறுத்தைகள் கட்சி விரும்புவதாக கூறப்படுகிறது. அதேபோல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஒன்றையும் அந்த கட்சி எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகளும் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். இந்த 2 கட்சிகளும் கடந்த முறை ராமநாதபுரம், நாமக்கல் என தலா 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. எனவே இந்த முறையும் தலா 1 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வெளியூர்களுக்கு சென்ற ஆயிரக்கணக்கானோர் சென்னை திரும்பி வருவதால் புறநகர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. நேற்று தை மாத கடைசி சுபமுகூர்த்த தினம் என்பதால் திருமணம், வளைகாப்பு, பூப்புனித நீராட்டு விழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடைபெற்றது. இதனால் ஆயிரக்கணக்கானோர் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். மேலும் சனி, ஞாயிறு பள்ளிக்கூடம் விடுமுறை என்பதால் பலர் குடும்பத்தோடு வெளியூர் சுற்றுலா சென்றனர். அவர்கள் தற்போது சென்னை திரும்பி வருவதால் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று துவங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் துவங்குவது மரபு. அந்த வகையில் ஆளுநர் உரையுடன் இன்று பேரவை தொடங்குகிறது. இந்த உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் வெற்றி செல்வன். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 2024-25ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆளுநர் RN ரவி தன்னுடைய உரையை தமிழக சட்டப்பேரவையில் இன்று வாசிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு வாசிக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய அலுவல் குழு கூட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பாக முடிவு செய்யப்பட இருக்கிறது. வருகிற 19ஆம் தேதி 2024-25ஆம் ஆண்டிற்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. முன்னதாக இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நாளை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான தமிழக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பேரவையில் தெரிவிக்க இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மிகப்பெரிய பிரச்சனையை நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அது தொடர்பான பிரச்சனைகள், அதோடு மட்டுமல்லாமல் முதல்வருடைய வெளிநாடு பயணம், முதலீடுகளை ஈர்த்தல் தொடர்பான பல்வேறு விவரங்களை எதிர்க்கட்சிகள் தமிழக சட்டப்பேரவையில் எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றனர். ராஜ்செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் வெற்றி. ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படும் திமுகவின் வீழ்ச்சிக்கான தருணம் தொடங்கிவிட்டதாக பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா கூறியுள்ளார். பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள என் மண் என் மக்கள் யாத்திரை 200வது தொகுதியான சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த யாத்திரையில் நட்டா கலந்து கொண்டார். தொடர்ந்து வள்ளலார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக விமர்சித்தார். Here when I came, the markets were shut down, the street lights were put off, huge platoon of police was deployed. It made me remember the emergency days. But I would like to say, Mr. Stalin, days are not far when you will be out
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து அதிக அளவில் பிஜேபி உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை வள்ளலார் நகரில் நடைபெற்ற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக அரசு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறினார். பிஜேபி அரசின் 10 ஆண்டு சாதனைகளை கட்சி நிர்வாகிகள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக் கொண்டார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. சகோதர சகோதரி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் இறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழகத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து மடிக்கணினிகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கோவை பீளமேடு பகுதியில் கோயிலுக்கு அருகே கடந்த 2022ஆம் ஆண்டு காரில் கொண்டு செல்லப்பட்ட சிலிண்டர் வெடித்தது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் என்ஐஏ அதிகாரிகள் ஏற்கனவே 14 பேரை கைது செய்து உள்ளனர். இந்நிலையில் சென்னை, நெல்லை, கோவை, மதுரை உட்பட 21 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் 10ஆம் தேதி மீண்டும் அதிரடி சோதனை நடத்தினர். கோவை கார் குண்டுவெடிப்புடன் தொடர்புடையவர்களின் வீடுகள், உறவினர்களின் வீடுகளில் இந்த சோதனை நடைபெற்றது. கோவையில் மட்டும் 12 இடங்களில் சோதனை நடைபெற்ற நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 6 மடிக்கணினிகள் மற்றும் 25 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுவதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே வேறு இடங்களில் ரயில் முன் பாய்ந்து 5 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மாலை குடமுருட்டி ஆட்டுப்பாலம் அருகே செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் விரைவு ரயில் வந்து கொண்டிருந்தது. அப்போது ஆர்த்தி என்ற பெண்மணி தனது 2 பெண் குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இவர்களது தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் ரயில் நிலையம் அருகே ரேவதி என்பவர் தனது மகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். கடன் தொல்லை காரணமாக இவர் தற்கொலை முடிவை தேடிக்கொண்டதாக தெரிகிறது. தமிழக மக்களை திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத போக்கை கண்டித்து தஞ்சாவூரில் அமமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய டிடிவி தினகரன், தொழிலாளர்கள் பிரச்சினையில் திமுக அரசு கவனம் செலுத்தவில்லை என்றார். தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரில் மக்களை ஏமாற்றினார்களோ அதேபோல கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்களை ஏமாற்ற திமுக முயற்சித்து வருவதாகவும் தினகரன் குறை கூறினார். திமுக திருத்தவே திருத்தாது என்பதில் மக்கள் இன்றைக்கு ஆணித்தரமான முடிவுக்கு வந்து விட்டார்கள். தேர்தல் வாக்குறுதிங்கிற பெயரில் மக்களை ஏமாற்றினாங்களோ அதே போல இன்றைக்கு கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுவதற்கு இது திமுகவின் பின்னணியில் நடக்கிற முயற்சி. இது தேர்தல் நேரத்தில் வெளிப்படும். காரணம், அவங்க கூட்டணியும் சரி, கூட்டணி ஆகின்ற மாநிலங்களும் சரி, அவர்கள் அமைந்த இந்தியா கூட்டணியும் இன்றைக்கு சிதறி போயிட்டு. தமிழகத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கூறியுள்ளார். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த தேர்தலை விட கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திமுக கூட்டணியில் அடுத்த 10 நாட்களில் தொகுதி பங்கீடு நிறைவு பெற்றுவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்தார்.
சென்ற முறை ஒரு லோக்சபாவும் ஒரு ராஜ்யசபாவும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த முறை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக லோக்சபாவில் ஒரு தொகுதி நாங்கள் கேட்டிருக்கோம். மொத்தம் ஒரு 2 லோக்சபா ஒரு ராஜ்யசபா கேட்டிருக்கோம். இருந்தாலும் கூட்டணி தலைமையுடைய முடிவு அது கண்டிப்பாக அதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டு அதே நேரத்தில் வந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மதவாத பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தும் ஒரு தேர்தலாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அண்ணாமலையால் தோழமை கட்சிகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் குறை கூறினார். அதிகமாக விமர்சனம் பண்றாரு. அதனாலதான் அவங்கள்ட்ட தோழமையில கட்சியில கூட அவரால் வச்சுக்க முடியல. அதிமுக கட்சி தோழமையா இருந்த கட்சி. அவருடைய பேசுகிற விதம் அவருடைய அரசியல் பாணியால தான் அங்கே இருக்கிற அந்த தோழமை இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு இந்த பக்கமே போக மாட்டோம்னு சொல்லி, நாங்கள் அப்படி இல்லை. தோழமை கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு கட்சியோட போகிற எல்லா கட்சியும் இதே கூட்டமே தொடருது. 5 வருஷம் கழிச்சோம். ஆட்சியில் இருந்துக்கிட்டு தன் கட்சிகளை கூட இருக்கிற கட்சிகளை கூட வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற தலைமை சொல்லிட்டாங்க. அண்ணாமலையாக தான் வெளியே போகிறோன்னு எல்லாம் பேசிட்டே போனாங்கல்ல. அப்போ என்ன தலைவர் அவரு? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நீட் வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு எடுக்கும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்கிவிடுவோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பிரதமர் மோடி குறித்து தான் கூறிய கருத்தில் எந்த தவறும் இல்லை என்றார். வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களை தவிர இறந்து போன யாருக்கும் விருது கொடுக்கக்கூடாது என்றும் கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தினார். காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, அந்த ஸ்டேட்டுக்கு அது வேணுமா வேண்டாமான்ற உரிமையை மாநில அரசாங்கத்துக்கு கொடுத்து விடுவோம். அப்படிதான் முதல்ல நீட்டை கொண்டு வந்தது. மத்திய முதல்ல வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த ஐடியா பண்ணும்போது இந்த ஆப்ட் இன் ஆப்ட் அவுட் கிளாஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருந்தது. இவர்கள் தான் ஸ்டேட்டுக்கு கம்பல்சரி ஆக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுடைய நிதியால் நடத்தப்படும் மருத்துவக் கல்லூரிக்கு மாநிலங்களே அதுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸா பண்ணலாம். ஒரு ஸ்டேட் வந்து இதுல ஆப்டின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஆப்டின் பண்ணிக்கலாம், ஆப்ட் அவுட் பண்ணணும்னா அவங்க ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் காங்கிரஸ் கொண்டு வந்த சரத்துல இருந்தது. அதை கம்பல்சரி ஆக்குவது பிஜேபி என்பது தெளிவாக தெரிஞ்சது. திருச்சியில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து துவாக்குடி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. வரகநேரி சூளக்கரை மாரியம்மன் கோயில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டிய பெண்மணி ஒருவரை சற்று தூரம் தள்ளி நிறுத்தி இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்மணிக்கும் நடத்துனருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக பெண்மணியின் உறவினர்கள் நடத்துனரை சரமாரியாக தாக்கினர். நாமக்கல் அருகே வளையப்பட்டியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மீண்டும் போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்கு உட்பட்ட பரளி, வளையப்பட்டி, லத்துவாடி, பரளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 700 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதற்கான நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுத்து வரும் நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வளையப்பட்டி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய விவசாயிகள் சிப்காட் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி செல்போன் டவர் மீது ஏறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பிஏபி பாசன திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தண்ணீர் திறந்துவிடப்படும் என உத்தரவாதம் அளித்திருந்தனர். ஆனால் தண்ணீர் திறப்பதில் மெத்தனம் காட்டுவதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே
உணவு ஒவ்வாமையால் சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூளாட்டுக்குப்பம் கிராமத்தில் கோவிந்தராஜ் என்பவரது வீட்டில் முந்தைய நாள் சமைத்த கோழி இறைச்சியை சாப்பிட்டதாக தெரிகிறது. இதில் கோவிந்தராஜ், அவரது மனைவி அன்பரசி, மகள்கள் துவாரகா, இலக்கியா ஆகியோருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது. 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி இலக்கியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாள். மற்றவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். கொடைக்கானல் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. பெரும்பள்ளம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட மேல்பள்ளம் வனப்பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை அறிந்த வனத்துறையினர் வெகு நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் ஏராளமான மரங்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. இதன் இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் அந்த அணி 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்களை எடுத்தது. இதன் பின்னர் 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து தடுமாறியது. 43.5 ஓவரில் இந்தியா அனைத்து விக்கெட்களையும் இழந்து 174 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனால் ஆஸ்திரேலிய அணி 79 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஜூனியர் உலகக்கோப்பையை வென்றது. கரூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டியில் கேரள மின்வாரிய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர் மைதானத்தில் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் 2வது அகில இந்திய அளவிலான பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த போட்டியில் கேரள மின்வாரிய அணியும் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இதனையடுத்து நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 86க்கு 59 என்ற புள்ளி கணக்கில் கேரள மின்வாரிய அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் ரொக்கப்பரிசு, சுழல் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆர்ட் ஓபன் சாம்பியன்ஷிப் போட்டியில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டியானது கட்டா குமிட்டி, குழு கட்டா, பிளேட்டிசோ, டி டூல்ஸ் ஆகிய பிரிவுகளில் வெவ்வேறு உடல் எடை அடிப்படையில் நடைபெற்றது. இறுதியில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.